இப்போ கல்ஃபில் வந்து இப்போ ஜோலி எடுக்கணும்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இப்போ புதுசாக இப்போ இவர் வந்து ஜோலி எடுக்கணும்னு இப்போ நினைக்குது, அவங்களுக்காக அதாவது வேலை செய்யணும்னு இங்கே வேலை இருந்துட்டு திரும்ப 2009 இங்கே வந்துட்டேன். எல்லோருக்கும் வணக்கம்மா. நான் J Varatharajulu. இது பிஸ்னஸ் மெட்ராஸ். நம்ம பதிவில் வந்து பிஸ்னஸ் பற்றி பல தகவல்களை நம்ம கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோலையும். நான் ஆக்சுவலாக கல்ஃபில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு வரேன். இனிமேல் ஃபேக்ட்ரிங்களுக்கு அப்படி போயிட்டு நேரடியாக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பல தொழில்களை பற்றி வீடியோ போடலான்ட்டு முடிவில் இருக்கேன். அதனால் இப்போ ஒரு 25 இயர்ஸ் கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டேன் நான். இதான் நம்ம ரூம் பார்த்துங்க ஃபஸ்ட்டு. இது நம்ம கல்ஃப் வாழ்க்கைன்றது இதுதான். ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய பெட்டு. இங்கே ஒரு இந்திக்கார் இருக்கார். இங்கே நம்ம தமிழ் ஆள் ஒருத்தர் வெளியில் போயிட்டாங்க, தான் டியூட்டி. அது இவர் வெக்கேஷன் போயிருக்கார் கீழே. அது இவர் நம்ம அண்ணாச்சின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது ஸ்ரீனிவாசன்ட்டு சிவகாசியில் இருக்கார். இவரும் வெக்கேஷன் போயிருக்காரு. மற்ற இவங்க தங்கப்பாண்டின்ட்டு இவருக்கு இப்போ காளிமுத்து எல்லாமே வேலைக்கு போயிருக்காங்க. இன்னும் வரல. நான் இன்றைக்கி சாட்டர்டே, சரி வெளியில் அப்படியே அபுதாபிக்கு போயிட்டு அவருடைய சப்ஸ்கிரைபருக்காக பல வீடியோக்களை கல்ஃபை பற்றி போடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இதுதான் சரி இப்போ இங்கேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஜாபை நான் ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டு இப்போ என்னுடைய செட்டில்மெண்ட்டுக்காக இப்போ நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். அது எப்படியும் ஒரு 15 days 20 days மேலே எல்லாம் ப்ராசஸிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அபுதாபிலேருந்து சென்னைக்கு கிளம்புற மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த கல்ஃபை பற்றி ஒரு கல்ஃபில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்முடைய அனுபவத்தை ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில வீடியோக்களை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். சென்னை போயிட்ட பிறகு நம்முடைய பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக என்ன ஏதுன்றது கம்பெனிகள்லேயே போயிட்டு அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்றதை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதுக்கு ஒரு 3-4 வீடியோ இந்த கல்ஃபை பற்றி நான் உங்களுக்காக நான் போடுறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் தொழிலை பற்றினா பல விஷயங்கள் கொடுத்துட்டு வரோம். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டஸ் இருந்தால் கொஞ்சம் கிளியராக ஒரு நம்பிக்கை தான் அது. இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்ன ஏதுன்றதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இனி நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு இப்போ அபுதாபி ஸ்ட்ரைட்டாக இப்போ கம்பெனி எதிர்க்க தான் பஸ்ஸு வரும். பஸ் ஏறி அப்படியே இங்கே ஷஹாமாலேருந்து அபுதாபி போகணும். ஆக்சுவலாக நான் துபாய்க்கும் அபுதாபிக்கும் நடுவில் நாங்கள் இருக்கோம். அதை ஒரு பார்டர்னு சொல்லுவோம். அபுதாபி பார்டர் ஷஹாமா. இது அந்தளவுக்கு சிட்டி கிடையாது. இது இப்போ நம்ம சிட்டிக்கு போயிட்டு அங்கே நம்மளுடைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து மீட் பண்ணலாம். அவங்களுடைய ரூம்மேட்டு வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றத ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து பண்ணலாம். ஓகேம்மா, இப்போ நான் அப்படியே வெளில கிளம்பலாம். வாங்க, நம்ம கூடிய நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க. போகிறார் பாருங்க நம்ம ஃப்ரெண்டு எப்படிருக்கார். ஹாய் சொல்லுங்கள். நம்ம நண்பர் இவர் தான் இப்போ ஃபஸ்ட்டு வெளில கிளம்புறப்போ பார்க்குறோம். சென்னையில் இருக்கிற ஆள் தான் இவர். நான் ட்ரிப்ளிகேட்டில் ஹாய் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு. ஓகே, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம். இப்போ நான் நான் வெயிட் பண்ணுறதுக்கு பஸ்ஸை போய் பார்க்குறேன். கிளம்பியாச்சு. பஸ்ஸு வந்துடுச்சு போல்.
பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஒரு இதுவாக வந்து வண்டியை வந்து நம்ம பிடிச்சாச்சு. அதாவது அங்கேருந்து ஓடி இருந்தாச்சு. ஆக்சுவலாக 7:10 வண்டி இங்கே அபுதாபி போகிறதுக்கு. ரூம்லேருந்து கிளம்புறப்ப வந்து 7:09. வெளிலேருந்து வரும்போது பஸ் வர்றது வந்து எங்களுக்கு தெரியும். அதை பார்த்து வந்து மாடியிலேருந்து இறங்கி ஒருத்தவங்க குளிச்சு வாங்கிட்டு அந்த பஸ்ஸை பிடிச்சாச்சு ரெடியாக வந்துட்டு இப்போ அபுதாபி நம்ம கிளம்பிக்கிறோம். போய் நம்ம நண்பர்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே அங்கே எதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு மத்தியானம் சபையில் அங்கே தான் போகுது. அப்படியே கிளம்பியாச்சு. இந்த ஷாப்பிங்கு அந்த ஷாப்பிங்கு இது வந்து பாருங்க ஸ்போர்ட்ஸ் கிளப். இது ஜிம்மு ஆக்சுவலாக இது. அதுதான் நான் ஸ்போர்ட்ஸ் இன்க்ரேட்லாம் வந்து இங்கே லோக்கல் அர்மிங்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இது வந்து கேரிஃபோர் டிஎஃபில் மால்னு சொல்கிறாங்க. டிஎஃபில் மால் இதுக்குள்ளே கேரிஃபோர். இப்போ நம்ம அவங்க இங்கே எதாவது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிப்போம். இந்த இடத்துல இது எங்கே இருக்குதுன்றது பார்த்திங்கன்னா அபுதாபி தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் இந்த சைடு வரைக்கும் துபாய் போகிற வண்டி. அவங்க கடலில் இருந்து தூண்டில் போட்டு இங்கே மீனை பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு தான், மலையாளி தான் அவர். கேட்டா நோக்க இட ஹாய் சொல்லு. ஓகே. எந்த சேட்டா எவ்வளோ பிடிச்சி இது மீன்? இது நம்ம ஃப்ரெண்டு கடல்ல பிடிச்சிட்டு வந்தேன். ஃப்ரெண்டு கடல்ல இருந்து பிடிச்சா? இவ்வளோ பெரிய மீன் கிடைக்கணும்னு நினைக்கவே இல்லை. கடல்னா எவ்வளோ இவட வந்து கடல் உங்களுக்கு? அது எனக்கு சரியா தெரியாது. நாம இங்க ஸ்பெஷல் புக்கா இருக்கு, அதுதான் என்கிட்ட கொடுத்துருக்குது. இது இப்போ வந்து கடையில் வாங்கினாலே எப்படியும் ஒரு 50 கிராம்ஸ் ஆகும் நினைக்கிறேன்ல. 50 கிராம்ஸ் நாட்டில் ஒரு 1000-1200 ரூபாய் ஆகுதுக்கு. அப்போ ஃப்ரெண்டு போய் பிடிச்சிட்டு வருது. நம்மளது இங்கே கட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கும், நம்ம ஃப்ரை பண்ணி அப்போ சாப்பிடுவோம். ஆமாம். நான் எத்தனை மீன் பிடிச்சது? இது போல 2 மீன் இருக்குது. இங்கே பாரு 2-3 ஏதா இங்கே ஒரு வேற பாம்பு மாதிரி மீன் இருக்கு. இது எந்த மீன்? இந்த பேர் எனக்கு தெரியாது. பாம்பு மீன். பாம்பு மீன் தான். இது பாம்பு மீன் பரிவாங்கலாம். ஆனால் நம்ம என்னன்னு தெரியல. நம்ம வியூவர்ஸ் என்ன மீன்ன்றதை அதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னென்னு சொல்லுங்கள். அது பிடிச்சிட்டு வந்த ஆள் இப்போ தூங்கிட்டு இருக்கு. இல்லைங்க அவங்ககிட்ட தெரியும் அந்த மீன் என்ன பேருன்னு எல்லாம். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் ஒன்லி குக்கிங் தான்? இப்போ நம்ம குக்கிங் தான். என்ன செய்கிறீங்க இப்போ? மீனை வந்து ஃப்ரை பண்ணுறீங்களா? சின்ன சின்ன பீஸாக்கி இப்போ கட் பண்ணோம். சின்ன பீஸ் ஆக்கி அப்புறம் மசாலா போட்டு முழுவதும் ஃப்ரை பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. இது கட்டிங் நல்ல ரசம் இருக்குது. இது கத்தி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கத்தி எடுக்க போகிறேன். ஏன் பெரிய கத்தி இருக்குல்ல? பெரிய கத்தி அந்த கத்திக்கு அவ்வளோ ஷார்ப்னஸ் வராது. அப்படியா? வேற கத்தி எடுத்தா இதோ இங்கே இருக்க இது இந்த கத்தியில் போதாது. இந்த கத்தியில் பாருங்க எப்படி வருது. ஓகே. இந்த கத்தியில் போட்டால் இவ்வளோ சூப்பராக வரும். நம்ம சேட்டா எவ்வளோ அருமையாக அழகாக கட் பண்ணுறாரு பாருங்க. இங்கே இடம் கிடையாது. அது അല്ലെങ്കിൽ நல்லா சூப்பராக வரும். நல்லா நமக்கு நல்ல தடியோட அந்த பெரிய இது வேணும் கட் பண்ணதுக்கு. இங்கே இடம் கொஞ்சம் கம்மி. பரவாயில்ல. இந்த ஸ்தலத்திலேயே இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அந்த பேர் என்ன முருகன் அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கட்டுறது இருக்கு. அவங்க வீடியோலாம் நான் நிறைய பார்த்துருக்கு. அப்போ அவங்க தான் அந்த வீடியோ தான் நமக்கு இது கட் பண்ண எப்படின்னு தெரியும். நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஹோம் குக்கர். ஆமாம், நம்ம வீட்டுக்கு வேண்டி தான் இதெல்லாம் செய்யுது. அதுவும் இந்த வந்து லீவ் டைம்ல தான். மற்றவங்க வேலை அதுதான். அவங்க அது செய்யுது. இருந்தாலும் அவங்க வீடியோ பார்த்து நம்ம இதெல்லாம் புரிஞ்சிருக்கு எப்படி செய்யணும். சேட்டாவுடைய பேர் என்ன நம்ம சப்ஸ்கிரைப் பாருங்க. என் பேர் அஜித். அஜித். நீங்கள் எத்தனை வருஷம் ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம இப்போ யுஏஇல 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 6 வருஷம். 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அபுதாபியில் வந்துட்டு 2 வருஷம் தான் ஆச்சு. 2020 இங்கே வந்து
2020 தான் அபுதாபிக்கு வந்தா. ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இப்போ புதுசாக இப்போ இவர் வந்து ஜோலி எடுக்கணும்ட்டு இப்போ நினைக்குது அவங்களுக்காக, அதாவது வேலை செய்யணும்னு. இங்கே வேலை கிடைக்கும், பட் நீங்கள் ரொம்ப நாள் தேட வேண்டியதா. இன்னும் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லா கம்பெனி கேட்குது. ஏன்னா நிறைய ஆள் இங்கே வருது வேலை பார்த்து. ஊர்ல இருந்து பாக்குறதா வந்தா அவங்க சொல்லுங்க, கொஞ்சம் கழிச்சு தான் இங்க விசிட் வந்தா போதும். இல்லாட்டினா நீங்க நெட்டில குறை யூடியூபர்ஸ் அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமலே இல்ல, அவங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கொஞ்சம் குறைய லிங்க் அனுப்புறதுண்டு. அதெல்லாம் அனுப்பிட்டு அப்ப அது பார்த்துட்டு ஒரே ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இங்க யூஏன்னு சொல்லிட்டு நிறைய ஆள் வந்திருக்காங்க. எல்லாருமே இப்ப திருப்பி போறாங்க. ஆமா, ஒரு ஆளுக்கு போற ஆளுக்கு அது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் வேலை கிடைக்கிறது உண்டு. அப்ப நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் டிசம்பர் முடிஞ்சு வந்தா தான் ஏதாவது நடக்கும். இப்போ ஆனுவல் டே முடிஞ்சு இல்லைங்க நேஷனல் டே முடிஞ்சு வந்தா தான் ஏதாவது இப்போ ஸ்கோப் இருக்கும். இப்போ வேகம் கிளம்பி இல்லை இப்போ டைரக்டா இவங்க இப்போ வந்து அப்ளை பண்ணலாம் இல்லையா கம்பெனிக்கு ஏதாவது தெரிஞ்சு, இல்லைன்னா வந்து இப்போ ஏஜென்சி மூலிமா வரலாமா? அந்த மாதிரி ஏஜென்சி இப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏஜென்சி காசு கொடுத்து ஒருபாடு பேர் இப்போ பெற்று இருக்கு. முந்தானத்தா ஒரு வீடியோ பார்த்தேன், எவ்வளோ பேரோ துபாயில் ஏஜென்சியா வழி வந்து அங்கே கம்பெனியே இல்லையாமா, எவ்வளோ காசு கொடுத்து வந்தாங்களா. அப்படி இப்படி ஏஜென்சி வர்றதுக்கு பெட்டர். இப்போ ஒருபாடு இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்ளை பண்ணுங்க, ஆஃபர் லெட்டர் எடுத்தா வாங்க. அப்படிதான் அதான் இல்லை. இப்போ ஏதாவது இப்போ கம்பெனியை வந்து இப்போ நோக்கணும்னா எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லலாம், எந்த கம்பெனி எப்படி அவங்க சூஸ் பண்ணலான்ட்டு? அது அவங்கள பொறுத்து மாதிரி எந்த வேலை பார்க்குறீங்க அது நீங்க சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். இது இப்போ லிங்க்டின் இருக்கு, அது மாதிரி இண்டீடின் இருக்கு, அதுலேயே சர்ச் பண்ணலாம் பார்க்கலாம், அதுலேயே பார்க்கலாம். அல்லாடின்னு சொன்னால் அல்லாடப்போ என்ன சொல்றது, இப்போ இங்கே வந்து பார்க்கறது இப்போ தான் கொஞ்சம் இப்போ பிரச்சனையா இருக்கு. அதான் சொல்றேன், இப்போ மெயின் விசிட்டிங் இறங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. இல்லாட்டி இங்கே ஏதாவது யாராவது வேணும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அல்லாட்டி வந்தால் இப்போ கொஞ்சம் கஷ்டம். அப்போ விசிட்டிங்கில் வர்றது நல்லதா இல்லைன்னா வந்து சரியில்லைன்ட்டு என்ன நினைக்கிறீங்களா? விசிட்டில் வேற பெட்டரு வேலை கிடச்சி வந்தா, இல்லாட்டின்னா இங்கே யாராவது இருந்தா அந்த ஆள்கிட்ட சொல்லி இந்த வேலை இருக்குன்னு கேட்டு ஓகே சொல்லிட்டு வர்றதா இப்போ நல்லது. அல்லாத விசிட்டில் வந்து இப்போ எல்லாம் வந்தவங்க எல்லாரும் இப்போ திருப்பி போறாங்க. ஆறுதான் இப்போ வேலை கிடச்சி. இல்லாட்டின்னா ஹோட்டலு பக்காலா அந்த மாதிரி ஷாப்புகளுக்கு அதுக்கு இருக்கு ஆளு, அதுக்கு வேணாம், அதுக்கு வேலை பண்ணலாமா வரலாம். ஹோட்டல்ல வெயிட்டரா இல்லை கிளீனரா இல்லாட்டினா அப்படி ஏதாவது வேலை வேணாலும் வரலாம். பட் சேலரி கம்மியாக தான் இருக்கும். சேலரி கம்மியாக இருக்கும். சேலரி கம்மின்னா சுமாராக வந்து இப்போ பக்கலால் இந்த மாதிரி ஹோட்டலில் இப்போ ஜோலி எடுக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிட்டும் சுமாராக? ஆக்சுவலாக தெரியல, இல்லை ஒரு அப்புறம் 1000 ரூபா கிடைக்கும். மேக்ஸிமம் 2000 தான் குறைச்சி கூடுதல் கொடுத்தா. ஆனால் பிரச்சனை என்னன்னா அவங்க விசாக்கு காசு கொடுப்பாங்க. மந்த்லி மாதம் அவங்களோட சேலரியிலிருந்து விசாக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி இருக்கு. விசாக்கு காசுன்னா சுமாராக எவ்வளோ கேட்பாங்க அவங்க? அது தெரியல, எவ்வளோ பிடிக்கிறாங்க. அது ஷாப்போட மாதிரி ஆனால் நல்லா வந்து அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணின்னு ஏதாவது வெப்சைட்டில் இருந்து அப்ளை பண்ணி வர்றது பெட்டர். ஓகே, நன்றி சேட்டா. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக வியூவர்ஸ்க்காக ஓகே பேரு பெரிய சப்ஸ்கிரைபரோட பேரு. ஓகே, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். ஓகே சேட்டா, அப்புறம் உங்களுடைய ஒரு அட்வைஸ் ஏதாவது ஒன்று நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக சொல்லுங்கள். கல்ஃபில் ஜோலி எடுக்கலாமா வேணாமா, வந்தால் எப்படி? நல்லா இருக்கும். இங்கே வந்து பார்வைக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். പിന്നെ எல்லாம் உங்கள்கிட்ட ചോയ്സ് எங்கே வேலை பண்ணால் ஃபேமிலி அப்பா அம்மா கூட இருக்கதா ஒரு இங்கே வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கலாமா, இதெல்லாம் உங்கள்கிட்ட ചോയ്സ്. அதுதான். പിന്നെ அந்த சேனல் எல்லாம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இவரை நோக்குங்க. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அதிகம் கொடுக்குங்க. எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.